முதலமட இந்த ரயில் நிலையம் பொள்ளாச்சியிலிருந்து பாலக்காடு செல்லும் வழியில் 30வது கிலோமீட்டரில் கேரளாவில் உள்ளது. இந்த ரயில் நிலையத்தை தான் தேவர் மகன் திரைப்படத்தில் தூவலூர் ரயில் நிலையமாக காட்டியிருப்பாங்க. இப்படத்தில் வரும் ரயில் நிலையம் சம்பந்தப்பட்ட அனைத்து காட்சிகளும் இந்த கேரளாவில் உள்ள முதலமட ரயில் நிலையத்தில் எடுக்கப்பட்டவை. ரயில் நிலையத்தில் கால மாற்றத்திற்கேற்ப பல்வேறு மாற்றங்கள் உள்ளன. கட்டிடங்கள் புதியதாக முளைத்திருக்கின்றன. ஓட்டு கட்டிடங்கள் மாடி கட்டிடமாக மாறி இருப்பினும் படத்தில் வருவது போல் அடிப்படை அமைப்புகள் இருப்பதை காண முடிகிறது. இந்த பகுதியை தான் படத்தில் பெரிதும் பயன்படுத்தி இருப்பாங்க. இப்பகுதி படத்தில் வருவது போலவே கிட்டத்தட்ட 60% அப்படியே இன்றும் உள்ளது. படத்தின் துவக்கத்தில் பட்டணத்தில் இருந்து வரும் கமல் மற்றும் கௌதமி ஆகியோர் இங்குதான் ரயிலில் இருந்து இறங்குவாங்க. வடிவேலு மற்றும் நண்பர்கள் குழு தாரை தப்பட்டையுடன் மரியாதை செய்து கமல் மற்றும் கௌதமி ஆகியோரை வரவேற்று இந்த வழியாக இந்த கட்டிடத்திற்கு உள்ளே புகுந்து ஆடியபடி வெளியே வருவாங்க. படப்பிடிப்பு எடுக்கப்பட்ட காலங்களில் இதுதான் ரயில் நிலையத்தின் மெயின் என்ட்ரன்ஸ் நுழைவு வாயிலாக இருந்தது. படத்தில் ஆரம்ப காட்சியில் அவ்வாறு இக்கட்டடத்தில் உள்ளே புகுந்து ஆடியபடி வெளியே வந்த கமல் தலைவாசல் விஜயை இங்குதான் சந்திப்பார். தூவலூர் என்று கதைக்காக திரைப்படத்திற்காக இந்த ரயில் நிலையத்திற்கு படப்பிடிப்பின் போது பெயர் பலகை மாட்டப்பட்டிருந்தது. அகலம் நீளம் கூரையும் என அனைத்து வகையிலும் அமைப்புகள் மாறியிருக்கின்றன. படத்தில் வருவது போல் இன்று அப்படியே இல்லை. இதே இடத்தில் மீண்டும் கௌதமியை ஒரு பதட்டமான சூழ்நிலையில் கமல் ரயில் ஏற்றி விடுவார். ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பாக நடிகர் திரு கமலஹாசன் தயாரிப்பில் எழுத்தில் நடிப்பில் 25 அக்டோபர் 1992ஆம் ஆண்டு தீபாவளி அன்று வெளிவந்த திரைப்படம் தேவர் மகன். இப்படத்தை மலையாள திரைப்பட இயக்குனர் பரதன் இயக்கினார். ஒளிஞானி PC ஸ்ரீராம் ஒளிப்பதிவு செய்ய இசைஞானி இளையராஜா இசையமைத்தார். அதன்பின் கமல் தன் காதலி கௌதமியை மொத்தமாக பிரியும் காட்சியும் இங்குதான் எடுக்கப்பட்டது. ரேவதியுடன் கௌதமியை ரயில் ஏற்றிவிட இந்த ரயில் நிலையத்திற்குத்தான் வருவார் கமல். அதன்பின் படத்தின் இறுதி காட்சி கிளைமேக்ஸில் நாசரை வேறு வழியின்றி கொலை செய்த காரணத்திற்காக போலீஸ் கமல் சாரை கைது செய்து இந்த ரயில் நிலையத்திற்கு தான் அழைத்து வருவாங்க. போலீஸ் வண்டி இந்த வழியில் நேராக வந்து இவ்வாறு இடதுபுறம் திரும்பி நிற்க கமல் அந்த வண்டியில் இருந்து இறங்கி இந்த அம்புக்குறி போடப்பட்டிருக்கும் திசையில் மக்கள் வெள்ளத்தின் நடுவில் புகுந்து செல்வார். பின்னர் ரயில் நிலைய கட்டிடத்திற்குள் புகுந்து வந்து இங்கு இருக்கும் மரத்தின் அருகே நின்று கொண்டிருக்கும் ரேவதியிடம் பேசிவிட்டு சென்று ரயிலேறி மக்களை பார்த்து கைதூக்கி கும்பிடுவார். இவ்வாறு படம் முடியும். இவ்வாறு படத்தில் தூவலூர் ரயில் நிலையமாக காட்டப்பட்டது முதலமட ரயில் நிலையம். தேவர் மகன் படத்தில் ரயில் நிலையம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் அனைத்தும் எடுக்கப்பட்ட இடம் இந்த முதலமட ரயில் நிலையம். இது கேரளாவில் உள்ளது. அடுத்ததாக நாம் பார்ப்பது பொள்ளாச்சிக்கு மிக அருகில் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிங்காநல்லூர் ஷூட்டிங் பங்களா. கோயம்புத்தூர் ஊருக்குள்ள ஒரு சிங்காநல்லூர் இருக்குது. அது வேறு, இது வேறு. இது பொள்ளாச்சி அருகில் உள்ள சிங்காநல்லூர் சிறிய கிராமம். இங்கு இருக்கும் இந்த பங்களாவில் பல படங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. நாம் சென்ற நேரத்தில் இங்கு சிறிது பராமரிப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த வீடுதான் படத்தில் சிவாஜி மற்றும் கமல் ஆகியோரின் வீடாக காட்டப்பட்ட வீடு. போற்றி பாடடி பொன்னே என்ற பாடலில் வரும் சில காட்சிகள் வீட்டின் முன்பகுதியில் எடுத்திருப்பாங்க. சிவாஜி ஐயா பஞ்சாயத்து முடிந்து கோபமாக கமலிடம் பேசிக்கொண்டு வருவது, மற்றும் ரேவதியை மனம் முடித்து கமல் வருவது,
மற்றும் கமலுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆனது தெரியாமல் கௌதமி ஊருக்கு வரும்பொழுது ஒரு காட்சி என்றும் இறுதியில் நாசர் குடும்பத்துக்கு கமல் அடைக்கலம் தருவது என பல காட்சிகள் வீட்டின் முன்பகுதியில் எடுக்கப்பட்டன. இந்த படிக்கட்டுகளில் கூட சில காட்சிகள் எடுக்கப்பட்டன. தி காட்ஃபாதர் 1972ஆம் ஆண்டில் வெளியான ஆங்கில படம் மற்றும் காடு என்று 1973ஆம் ஆண்டு வெளியான கன்னட திரைப்படம். இந்த 2 படங்களும் எனக்கு இந்த கதை எழுத உத்வேகமாக இருந்தது, இன்ஸ்பிரேஷனாக இருந்தது என்று கமல் கூறியுள்ளார். இப்படத்திற்கு முதலில் நம்மவர் என்று தலைப்பு வைத்து பின்னர் தேவர் மகன் என்று மாற்றியுள்ளனர். இந்த இடத்தில் கமலும் சிவாஜியும் தந்தையும் மகனுமாக நடித்து அசத்திய காட்சி இன்று வரை பேசப்படும் காட்சி. விதை நான் போட்டது, நாளைக்கு நீ சாப்பிடுவ, அடுத்து உன் பையன் சாப்பிடுவான், இதெல்லாம் பெருமையா கடமை என்று பேசுவாங்க இல்லையா, அந்த உரையாடல் நிகழும் காட்சி எடுக்கப்பட்டது இந்த இடத்துல தான். படத்தில் சிவாஜி ஐயா உயிர்விடும் காட்சி மற்றும் ரேவதி கமல் திருமணத்திற்கு பின் சிவாஜி ஐயாவின் புகைப்படத்தை வணங்கும் காட்சி என பல காட்சிகள் இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் முதலில் அப்பா கதாபாத்திரத்திற்கு நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன், நடிகர் விஜயகுமார் என பல பரிந்துரைகள் இருப்பினும் கமல் அவர்கள் எப்படியாவது சிவாஜி அவர்களை நடிக்க வைத்துவிட வேண்டும் என்று குறிக்கோளாக இருந்தார். அப்பொழுது இனி நடிக்க வேண்டாம் என ஓய்வெடுத்து கொண்டு இருந்த சிவாஜி ஐயாவை சந்தித்து கதை சொல்லி அவரை சம்மதிக்க வைத்து நடிக்க வைத்தது கமல் சார். இது மிக சிறந்த முயற்சி. அதற்கான பலனை இன்றும் இந்த படத்தை பார்க்கும்போது நாம் உணர்கிறோம். அடுத்ததாக நாம் பார்ப்பது பொள்ளாச்சியிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சூளக்கல் மாரியம்மன் திருக்கோயில். இந்த கோயில் முன்னாடி வெறும் கேட்டு மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த படத்துக்காக கோயில் முன்னாடி இவ்வாறு செட்டு போடப்பட்டது. இந்த நுழைவாயில், இந்த கதவு, இந்த இடதுபுறமாக இருக்குது பாருங்கள், இந்த வைக்கல் கூரை, இது எல்லாமே படத்துக்காக செட்டு போடப்பட்டது. படத்தில் காதலி கௌதமிக்கு ஊரை சுற்றி காட்டி கொண்டு வரும் கமலஹாசன் காதலி கௌதமியை எதிர்காலத்தில் கல்யாணம் செய்ய போகும் கோயிலை திறந்து காட்ட நினைப்பார். ஆனால் அது சில பிரச்சனைகளால், ஊர் பிரச்சனைகளால் பூட்டப்பட்டிருக்கும். கமல் கோயில் பூட்டை வடிவேலுவை உடைக்க சொல்வார். முதலில் மறுத்து பின் பூட்டை உடைப்பார் வடிவேலு. பின் உள்ளே சென்று கோயிலை கௌதமிக்கு கமல் சுற்றி காட்டுவார். இந்த காட்சி இங்கு எடுக்கப்பட்டது. அதன் பின் ஊர் நன்மைக்காக ரேவதிக்கு தங்கள் தரப்பில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாண ஏற்பாடு செய்திருப்பார் கமல். ஆனால் சில சதி வேலைகளால் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க இருந்தவர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு ஓடிவிடுவார். கல்யாண சமயத்தில் ஓடிவிடுவார். ரேவதி கல்யாணம் நின்றுவிடும். வேறு வழியின்றி தன் காதலை தியாகம் செய்து ஊர் நன்மைக்காக ரேவதியை கல்யாணம் செய்து கொள்வார் கமலஹாசன். இந்த காட்சி இந்த கோயிலில் எடுக்கப்பட்டது. அடுத்து இக்கோயிலின் தேர், பழைய தேர், படப்பிடிப்பில் பயன்படுத்திய தேர், அதே தேர். இப்பொழுது இந்த தேர் கோயில் நிர்வாகத்தால் விழாக்களில் பயன்படுத்துவது இல்லை. இந்த தேர்தான் தேவர் மகன் படத்தில் பஞ்சாயத்து காட்சியில் பயன்படுத்தி இருப்பாங்க. படப்பிடிப்பும் இந்த தேர் இப்போ நிறுத்தப்பட்டிருக்கும் இதே இடத்தில்தான் அன்று நடந்தது. சிவாஜி ஐயா இந்த சாலை தடுப்பின் முன் பேரிகேட் துவக்கம் இருக்கு பாருங்க, தேரை மூடியிருக்கும் அந்த 2 கதவும் கூடும் இடம். அங்கதான் நாற்காலியில் அமர்ந்திருப்பார். அருகில் கமல் சார் நின்றிருப்பார். பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் 175 நாட்களுக்கு மேல் ஓடியதோடு மட்டுமல்லாமல்
பல்வேறு விருதுகளை குவித்தது. இது விமர்சன ரீதியாக மாபெரும் பாராட்டை பெற்றது. இத்திரைப்படம் பின்னர் இந்தியில் விராசத் என்றும் 1997ஆம் ஆண்டிலும், கன்னடத்தில் தண்டேகே தக்க மக என்று 2006ஆம் ஆண்டிலும் ரீமேக் செய்து ரிலீஸ் செய்யப்பட்டது. பஞ்சாயத்தில் கொஞ்சம் மரியாதை இல்லாமல் சீண்டும் விதத்தில் நாசர் பேச கமல் உஷ்ணமாவார். சிவாஜி அவர்கள் பஞ்சாயத்திலிருந்து கிளம்பி இந்த வழியாக மக்களுக்குள் புகுந்து இந்த திசையில் செல்வார். இந்த மின்கம்பம் இருக்கும் இடத்தில் நின்று கமல் சாரை சமாதானம் செய்து நாசரை பார்த்து சிவாஜி அவர்கள் சத்தம் போட்டு விட்டு செல்லுவார். ஃப்ரேமில் பாருங்கள், படத்தில் பின்னாடி இருக்கும் இல்லையா அந்த மரம் இன்னும் பாருங்கள், அதை அப்படியே இருக்குது பாருங்கள். படம் எடுக்கும்போது இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த ஆர்ச் நுழைவு வாயில் இல்லை, வெறும் கேட் மட்டும்தான் இருந்தது. படம் ஷூட்டிங் முடிந்த பின் கமலஹாசன் தன் சொந்த செலவில் இந்த கோயிலுக்கு இந்த நுழைவாயில் அமைத்து தந்துள்ளார். அடுத்து கோயிலில் இருந்து சாமியின் விக்கிரகம் எடுத்து கொண்டு வரப்பட்டு தேரில் பூட்டி ஊர்வலம் கொண்டு வரப்படும் காட்சி இதே சூளக்கல் மாரியம்மன் கோயிலில் எடுக்கப்பட்டதுதான். இந்த காட்சிக்காக புதியதாக படக்குழு ஒரு தேரை உருவாக்கினாங்க. கிட்டத்தட்ட 2.5 மாதம் இங்கேயே ஆட்கள் தங்கி உழைத்து உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான தேர் அது. அந்த தேர் வந்து கோயில் முன் இந்த இடத்தில் பூஜை செய்யப்பட்டு படத்தில் ஊர்வலம் துவங்கி கோயிலை சுற்றி இவ்வாறு 3 புறமும் சுற்றி ஊர்வலத்தில் நடக்கும் அனைத்து காட்சிகளும் இந்த கோயிலை சுற்றி எடுத்திருப்பாங்க. 4வது புறமாக மீண்டும் முன்புறம் வந்து படத்துக்காக செஞ்சாங்க இல்லையா, அந்த தேர் கோயில் முன் வந்து நின்று வெடிப்பதாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. 2.5 மாதமாக செய்த தேர் நிஜத்தில் வெடிக்க வைத்து அந்த காட்சி எடுக்கப்பட்டது. தேவர் மகன் படத்தில் மட்டுமில்லை, ஒரு கலைஞனாக நடிகனாக இத்தமிழ் மண்ணுக்கு உண்மையில் சிவாஜிக்கு அப்புறம் கமலஹாசன் தான். நன்றி, வணக்கம்.